வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே விஷயம் சீட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜென்ரலில் அகாடமிக் ஸ்ட்ரீமும் சரி, ஒகேஷனல் ஸ்ட்ரீமும் சரி, நமக்கு கவுன்சிலிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் இந்த ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் ஷெட்யூலை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க வெப்சைட்லேருந்து. ஸோ மறுபடியும் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து புதுசாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மறுபடியும் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மறுபடியும் கவுன்சிலிங் வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் வந்து 3 நாள் கொடுத்துருந்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ 4 நாள் வந்து நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது ஆன்லைனில் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால் 7.5க்கும் சரி, அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கும் சரி, ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கும் அடுத்து ஒகேஷனலுக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணால் கூட மறுபடியும் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இந்த சீட் அலாட்மெண்ட் நாங்கள் எப்படி பார்க்குறது, எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எக்ஸ்பெக்ட் எப்போ சார் பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் எப்போ பண்ணலாம், சரிங்களா? இதை தாண்டி இந்த ஸ்லைடிங் சம்மந்தமான எதுவும் ப்ரூஃப் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேச போகிறது மெயின் திங், ஒரு ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது ப்ரீவியஸ் இயரோட ஒரு சீட் அலாட்மெண்ட் லெட்டர். இதே ஃபார்மேட்டில் தான் இப்போ உங்களுக்கும் சீட் வந்து அலாட் ஆகி வரப்போகுது. இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, நமக்கு ஸ்லைடிங்கோட ப்ராசஸ் எப்படி இருக்கோ, நாம் கேம்பஸ் அண்டு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சரியாக செட் பண்ணாததுனால என்னென்ன விளைவுகள்லாம் நம்ம சந்திக்க நேரிடுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாகவே நான் இந்த உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் லெட்டர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியாஸை கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன், இந்த இடத்துல இயர் இருக்கும். ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர், தற்காலிகமாக உங்களுக்கு நாங்கள் சீட் அலாட்மெண்ட்டை தர்றோம். ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் அப்போ வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வரும். எல்லாருக்கும் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது வரும், இல்லை கடைசியில் வரும். சரிங்களா? ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்குறோம். சரியா? இதில் ஃபஸ்ட்டில் பாருங்களேன், கேண்டிடேட் நேம் இருக்கும், இந்த இடத்துல நேம் இருக்கும். தென் உங்களுடைய அக்ரிகிரேட் மார்க் இருக்கும், கட் ஆஃப் மார்க் இருக்கும். தென் எந்த கவுன்சிலிங்கில் எந்த கோட்டாவில் உங்களுக்கான இந்த சீட்டை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங் கோட்டாவில் நீங்கள் எடுத்தீங்க, உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும், கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது இதில் தெரியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்டிட்டேன், கன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன், எனக்கு ஃபீஸ் ரிசிப்ட் கூட நான் எடுத்துட்டேன், கட்டினதுக்கான ஃபீஸ் ரிசிப்ட்லாம் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு ஃபார்மில் வந்து நாட் பெய்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சீட் அலாட்மெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருவாங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பெய்டு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? அடுத்து அட்மிஷன் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து நாட் பெய்டுன்னு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறப்ப தான் இந்த அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இதில் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வர்றவங்களுக்கும் நாட் பெய்டுன்னு இருக்கே சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஸ்லைடிங் கொடுத்தாலும் உங்களுக்கான சீட்டு வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகுதோ அது வரைக்கும் இந்த இடத்துல நாட் பெய்டுன்னு தான் இருக்கும், நீங்கள் பணம் கட்டிட்டு வந்தாலும். சரிங்களா? அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க, லெட்டரில் அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் பீன் ப்ரொஃபஷனலி அலாட்டட் த ஃபாலோவிங் கோர்ஸ் அண்ட் காலேஜ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ரேங்க். உங்களோட ரேங்க்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ் வைஸ் நாங்கள் இந்த கோர்ஸ் இந்த அலாட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இவங்க கொஞ்சம் ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் எடுக்கிற அளவுக்கான கட் ஆஃப் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற காலேஜ் பாருங்கள், ஃபஸ்ட் அலிகேஷன் சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஃபஸ்ட் அலிகேஷன். சரி, அலாட்மெண்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் பாருங்கள், ஃபஸ்ட் அலிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் ஈரோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் அவங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு ஸ்லைடிங் எனக்கு இந்த சீட் அலாட்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கும் இது மாதிரியான சீட் அலாட்மெண்ட் தான் வரும். இந்த சீட் அலாட்மெண்ட் வந்த உடனே அந்த சீட் அலாட்மெண்ட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்குது ஸ்லைடிங்கோட சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரியா? ப்ரொஃபஷனல் சீட் அலாட்மெண்ட்டில் என்ன இருக்கும்னா, இதுக்கு கீழே டேட்டு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எந்த டேட்டில் வரணும், சரியா, உங்களுக்கான பேட்ச் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அதில் இருக்கும். சரிங்களா? இதில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? உங்களுக்கு வரப்போகிற அந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டரில் இதெல்லாம் இருக்கும். சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம பார்க்குறது. சார் இந்த சீட் அலாட்மெண்ட்டை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டியோட நமக்கு வெப்சைட்டில் ஸ்க்ரோலிங் இருக்கும், சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ்னு ஒன்று. இன்னொன்று நம்மளுடைய சேனல்லையும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்போம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறது, அஸ் யூஷுவல் உங்களுக்கான டேட்டா அந்த யூஷுவல் வெப்சைட்டில் போயிட்டு யூகேன்அப்ளை.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகி உங்களுக்கான மை அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கான டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிருந்ததுன்னா சீட் அலாட்மெண்ட்ற பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது த்ரூ ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான். ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு சரி,
ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு த்ரூ ஆன்லைனில் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் சீட் அலாட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குற இந்த இதில் இவங்களுக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போயிட்டாங்க, 20,000 அமௌண்ட்டை கட்டிட்டாங்க. நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கணுன்னாலும் 20,000 அமௌண்ட் கட்டணும். உங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எல்லாமே பண்ணால் தான் ஸ்லைடிங் கொடுக்கலாம். நீங்கள் போயிட்டு எனக்கு சீட்டு வேணாம் சார், வேறு காலேஜில் எனக்கு கிடைச்சா ஓகே, ஸோ அதனால் நான் ஸ்லைடிங் ஆப்ஷன் தர்றேன் அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக வந்து ஸ்லைடிங் கொடுக்க முடியாது. 20,000 அட்மிஷன் அமௌண்ட் கட்டணும். அதே மாதிரி உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இதை தாண்டி ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் ஒவ்வொரு தடவை வர்றப்போவும் வேறு காலேஜ் அலர்ட் ஆகி வந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு தடவைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணுமான்னு கேட்டிங்க. அது கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க, உங்களுக்கு இன்கேஸ் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா செகண்ட் டைம் உங்களுக்கு அலோகேஷன் வர்றப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அந்த காலேஜுக்கு நம்ம போனால் போதும். காலேஜ் ஓப்பனிங் அப்போ ஒரு தடவை தான் நீங்கள் சிவிக்காக போகணும் கோயம்புத்தூருக்கு. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்லைடிங் கொடுத்ததோட விளைவு அவங்க சரியாக ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணாதனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10வது காலேஜில் இவங்க செட் பண்ணியிருந்திருக்காங்க, ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செட் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க போய் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ 9வது இடத்துல அக்ரி காலேஜ் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கல. என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ் அந்த கோர்ஸை வந்து 9th பிளேஸில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆர்டராக நம்ம அக்ரி தான் எய்ம்னா அக்ரியை தான் நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில். இவங்க ப்ரிஃபரன்ஸ் அப்படி மாற்றி கொடுத்ததுனால இப்போ 10வது காலேஜில் அவங்களுக்கு அலாட் ஆன பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அடுத்து அவங்க ஸ்லைடிங் கொடுத்ததோட விளைவுனால 9வது காலேஜ் அலாட் ஆயிருக்கு ஸ்லைடிங்கில். அது என்ன ஆயிடுச்சு பாருங்க, சிஎஸ்சி அண்ட் ஆர்ஐ மதுரை கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு. ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, அக்ரி கிடைக்கல பாருங்கள். பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்டோட ரிசல்ட்டில். சரியா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டோட ரிசல்ட்டில் பாருங்கள், இவங்க ஃபஸ்ட்டில் இவங்களுக்கு அலாட் ஆனது பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ சிவி போயிட்டு ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த காலேஜும் சரி கோர்ஸும் சரி விருப்பம் இல்லை, ஏன்னா கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸில் எனக்கு மேலே இருக்க காலேஜ் அலாட் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ அவங்க கொடுத்துருந்த ப்ரிஃபரன்ஸில் அவங்களுக்கு மேலே இருக்க காலேஜில் வேகன்சி இருந்ததுனால அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அதில் அவங்களுக்கு அலாட் ஆனது கவர்மெண்ட் காலேஜ். ஃபஸ்ட்டில் ப்ரைவேட் காலேஜ் அலாட் ஆச்சு, இதில் கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆயிருக்கு. செல்ஃப் சப்போர்ட்டிங் தான், பட் இருந்தாலும் இவங்களுக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரி கிடைக்காம அடுத்த கோர்ஸ் கிடச்சிருச்சு. இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஸ்லைடிங் 2வது தடவை போய் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஸ்லைடிங் நீங்கள் ஒரு தடவை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்போ ஒரு ரிசல்ட் வரும், செகண்ட் ரவுண்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்போ மாறும். ஸோ ஸ்லைடிங்கோட ரிசல்ட் மினிமம் ஒரு 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரைக்கும் அது வரும். அந்த 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டு நம்ம வெயிட் பண்ணணும். 3வது ஸ்லைடிங்கோட ரிசல்ட் முடிச்சு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வரும். அதில் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் வந்து நமக்கு அலாட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். சரியா? இவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்லைடிங்கில் இது மாதிரி காலேஜ் வந்து மூவ் ஆகிடுச்சு. அடுத்த ரவுண்டு ஸ்லைடிங் பாருங்கள், 12/8/2020 போன வருஷத்தோடு தான். சரியா? ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 10 to 7 டேஸில் 7 டேஸ்க்குள்ளே, சரியா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே ஸ்லைடிங்கோட ரிசல்ட் மறுபடியும் வந்திருக்கு. இவங்களுக்கு பாருங்கள் இன்னும் காலேஜ் வந்து மூவ் ஆகிருக்கு. இன்னும் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகிறாங்க. குமுளூர் ட்ரிச்சியில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் போகிறாங்க. பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போயிருக்கு பாருங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்க என்ன ஐடியாவில் செட் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட்டு கிடைச்சா போதும், அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எய்மில் தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ப்ரிஃபரன்ஸை வந்து இப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் அக்ரி தான் வேணுன்றப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்லைடிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து சரியாக செட் பண்ணாமல் ஸ்லைடிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எய்ம் அக்ரி கிடைக்காம போகலாம். நீங்கள் கொடுத்த இந்த ஸ்லைடிங்கோட ப்ரிஃபரன்ஸை வச்சு தான் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டுங்கிறது வரலாம். சரியா? ஸோ இவங்களுக்கு பாருங்கள் அடுத்த ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டில் திருச்சி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் மூவ் ஆயிருக்கு. ஆனால் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் தான் ப்ரைவேட். உங்களுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ங்கிறப்ப ஃபீஸுங்கிறது மினிமம் ஒரு 60,000 to 70,000 ஜாஸ்தியாக தான் கட்ட வேண்டியிருக்கும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே. ஆனால் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு 2 ஸ்லைடிங் மூவ் ஆகி அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டுங்கிறது ஃபைனல் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் உங்களுக்கு ஸ்லைடிங் கொடுத்தாலும் வரும், சீட் அலாட்மெண்ட் கொடுத்தாலும் வரும். ஸோ நீங்கள் ஒரு தடவை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போனால் போதும். ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மெயின் திங் நாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட 10th 12th மார்க் ஷீட். தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசர்வேஷனுக்குள்ளே போகிறீங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னா நம்ம அதை ரெடி பண்ணி வைக்கலாம். 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கட்டாயமாக வேணும். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, மற்றவங்களாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெசசரியாக ரெடி பண்ணி வைக்க வேண்டியது. ப்ளஸ் ஒரு 20,000 அமௌண்ட்டு
சரியா? நீங்கள் ஜென்ரலுக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 7.5லையும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் நடந்தது. ஆனால் சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ஃபஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் 7.5ல் சீட் அலாட்மெண்ட் எடுத்துட்டீங்க, ஆனால் ஜென்ரலில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ஃபீஸை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் 7.5ல் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜென்ரலுக்கான கவுன்சிலிங் தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மறுபடியும் அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. ஜென்ரலில் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம அடுத்தடுத்த பேஸில் நம்ம சந்திக்க போகிற விஷயங்கள். இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இதை சொல்லியிருக்கேன். இன்னும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தரேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற எவ்ரி அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு எஜுகேஷன் சேனல், உங்களால் மட்டும்தான் இதை க்ரோ பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.